கார் எடுத்து ஒரு 5 நாள் ஆச்சு. டாடா பஞ்ச்சு. பார்த்தோம்னா ஏசில வந்து ஒரு இஷ்யூ. ஏன்னா ஃப்ரண்ட் ஏசி வந்து கூலிங்கா இருக்கு. நம்ம காலுக்கு வரும் தெரியுங்களா? அந்த ஆப்ஷன் வச்சோம்னா ஃப்ரண்ட்ல கூலிங்கா வருது, கால்ல ஹீட்டா வருது. என்னடா இது தலைவலின்னு சொல்லிட்டு ஏன்னா எடுத்து 5 நாள் தான் ஆகுது. அது என்னதான் சொன்னாலும் ஏத்துக்க முடியல. போய் ஷோரூம்ல கேட்டதுக்கு எங்களுக்கும் தெரியல இது புது இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கனெக்ட் பண்ணாங்க. கனெக்ட் பண்ணி டெக்னிக்கல் டீம்ட்ட ஒரு மும்பைட்ட கேட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க. சரி இதெல்லாம் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ பண்ணாங்க. பண்ணி அப்புறம் ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவால்ல. நல்லா தான் இருக்கு. வச்சு ஓட்டுவோம். திரும்ப வந்ததுன்னா பார்ப்போம் என்னன்னு. விக்கிற வண்டியா? ஆமா. விக்கிர வண்டிகிட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி சரி ஓகே ட்ரைவ் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லி ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 25 அந்த ரேஞ்ச் காட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல ஐ மீன் இது ஃபுல்லா பைபாஸ் கிடையாது. இப்போ தான் போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு நடுவுல நடுவுல. சரி ஆப்போசிட் ரோடு மாறி மாறி தான் வந்துட்டு இருந்தாங்க. பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24 சம்திங் அந்த ரேஞ்ச் காட்டுச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வந்துச்சு. மற்றபடி வண்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓவராலாக ஒரு 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம். ஸ்டெபிலிட்டி சொல்லணும்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போதும் சரி, டிரைவிங் கண்ட்ரோலும் சரி, ஒரு 80, 110, 100 வரைக்கும் நார்மலாக இருக்குது. 100 தாண்டுறோம் அப்படின்னா ஸ்டீரிங்கில் லைட்டாக ஒரு வேர்பிள் இருக்குது. அது கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் அது வந்து நல்லாவே கேட்குது உள்ள. அது இல்லாமல் எனக்கு மெயினான ட்ராபேக் என்னென்னா இதில் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது மற்ற வெஹிக்கிளுக்கும் இதுக்கும். ரிவர்ஸ் கியர் போடும்போது ஒரு சவுண்ட் ஒன்று வருது. மற்றபடி எந்த விஷயம் கிடையாது. ஐ மீன் அது ஒரு சின்ன குறையா சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது. மற்ற கார் ட்ரைவ் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா மற்றபடி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவுட்லுக்கும் சரி, வண்டியோட ஸ்டெபிலிட்டி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஒன்று தான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிறதோ இல்லை புல்லிங் பவரோ அது எதுலேயுமே பிரச்சனை இல்லை. சைட் அடிக்கும்போது ஒரு வண்டி வண்டி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த சைடு அடித்து ஏறுறோம் அப்படின்னா கூட அந்தளவுக்கு ஒன்றும் லேக் ஆகிற மாதிரிலாம் தெரியல. ஆக்சுவலி சிட்டி மோடு எக்கோ மோட் 2 கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நான் எப்பவுமே எக்கோ மோட் போட்டு தான் ஓட்டுறது. எக்கானமி போட்டு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டிகிட்ருக்கேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸ்பேஷியஸாக இருக்குது உண்மையை சொல்லணுன்னா. இப்போது ஆல்ரெடி ஸ்விஃப்ட் ஒன்று இருந்துச்சு. அது பார்த்தேன். ஓட்டி பார்த்தோம், எல்லாம் பண்ணி பார்த்தோம். பட்டு டிரைவர் சீட்டும் சரி, பின்னாடி உட்காரவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 53 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருப்போம். அந்த 53 கிலோமீட்டரில் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 22, 23 அது கொடுத்தது. மற்றபடி நான் சென்னையிலேருந்து ஒரு டைம் வந்திருக்கேன். சென்னையிலேருந்து ஒரு 220 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வந்தேன். எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 20, 21 அந்த ரேஞ்ச் தான். பைபாஸ் ஒரு 100 கிலோமீட்டர் பைபாஸு 100 120 கூட வச்சுக்கலாம். 120 கிலோமீட்டர் பைபாஸு ரிமைனிங் வந்து ஒன் வே தான். இதில் வந்தோம் அப்படின்னா ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 20, 21 இது கிடைக்குது. லோக்கலில் ஓட்டணுன்னா கொஞ்சம் கம்மி தான். அதுவும் ஆவரேஜாக சொல்ல முடியும், கம்மின்னு சொல்ல முடியாது. ஒரு 16, 16.5 இது நார்மலாக கிடைக்குது. ஸோ இன்னொன்று அட் த எண்ட் ஆஃப் த டே எக்கானமின்றது வந்து நம்ம எப்படி ஓட்டுறோன்றதை பொறுத்து இருக்குது. சில பேர் ரேஷ் ட்ரைவ் பண்ணுவாங்க, இல்லை வேகமாக ஓட்டுவாங்க. அவங்களுக்கு எப்படி தரணும்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் நார்மல் டிரைவிங் தான். 80 to 90 அதிகபட்சம் 100 அவ்வளோதான். அதை தாண்டி நான் போனது கிடையாது வரைக்கும். ஸோ எனக்கு இந்த வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கார் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தாண்டி ஃப்ரண்ட்டு பேனட்டு அதுதான் அங்கே மேட்ரே. ஃப்ரண்ட்டு பேனட் வந்து 2 பக்கமுமே விஷுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கார் கற்றுக்க போகிறீங்க, இல்லை கார் இப்போ தான் புதுசாக எடுக்க போகிறோம் அப்படின்னா இது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். மற்ற காரை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த பேனட் தெரியறது வந்து நமக்குமே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஓட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விஷன் பார்த்து ஓட்டுறது. 53 கிலோமீட்டர் தாண்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21, 21.5 இந்த ரேஞ்ச் தான் கொடுக்குது ஹைவேஸில். இதுவே ஆனால் கொஞ்சம் நல்ல மைலேஜ் தான். ஏன்னா இந்த வண்டிக்கு கம்பேரிட்லி ஷிஃப்ட் கம்பேர் பண்ணோம்னா இது கொஞ்சம் கம்மி தான். ஷிஃப்ட் எப்பயுமே அதிகமாக தரும்.
ஸோ நீங்க எத்தன பேர் டாடா பட்ஜ் வச்சிருக்கீங்க? இல்ல உங்களுக்கு என்ன மைலேஜ் தருது? அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க் யூ.